இன்னைக்கு டே 3. லாஸ்ட் 2 டேஸாக நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு ட்ராவல் பண்ணியிருந்தோம். அதில் சேலம் ரீஜனில் இருக்கிற ஃபியூ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸையும் ஓஎம்ஆர் ரீஜனில் இருக்கிற ஃபியூ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸையும் நம்ம சைட் விசிட் பண்ணோம். ஒவ்வொரு சைட்லையும் நம்ம எது மாதிரி ஒர்க்மேன்ஷிப்பை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம், என்ன சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணோம், அதை எப்படி ஓவர் கம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம பார்த்தோம், டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு 3rd டே நம்ம ஆவடி ரீஜனில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸை விசிட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். இப்போ மார்னிங் 7:30 நம்ம அம்பத்தூரில் இருக்கிற G+2 ரெசிடென்ஷியல் வில்லா ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டோட இன்டர்னல் ஒர்க் மேல பிரிக் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸ்டேர்கேஸ் ஒர்க் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இனி நெக்ஸ்ட் வீக்ல கிரவுண்ட் ஃப்ளோரோட சென்டரிங் ஒர்க், பார் பெண்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம ஃபேஸ் பண்ண சேலஞ்ச் அப்படின்னு சொல்றது சைட்ல நடக்கிற சேஞ்சஸ், டெசிஷன் மேக்கிங்ல சில சிக்கல்களை நம்ம பார்த்தோம். பட் அதை ஓவர் கம் பண்ண நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா 7 ஃபீட் லிண்டல், 10 ஃபீட் சீலிங் ஹைட் தான் இதை நம்ம எஸ்டிமேட் பண்ணி ப்ராக்ரஸ் பண்ணிட்டு இருந்தோம். 7 ஃபீட் காலம் ரைஸ் பண்ணி பிரிக் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டீம் வந்து லிண்டலுக்கு சென்டரிங் அடிக்கிறதுக்காக நெக்ஸ்ட் டே வர்றாங்க. இங்க மேசன்ட்ரி பிரிக் ஒர்க் கம்ப்ளீட் பண்ண டீம் இன்னொரு சைட்ல ஒரு பிரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்காக நம்ம அனுப்பிச்சிட்டோம். சோ அந்த சமயத்துல தான் கிளைண்ட் வந்துட்டு இல்ல நம்ம வந்து சீலிங் ஹைட் 11 ஃபீட் போயிடலாம், லிண்டல் 8 ஃபீட் போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலா கிளைண்ட் பொறுத்தளவுக்கு 1 ஃபீட் ரைஸ் அப்படிங்கிற சின்ன சேஞ்ச் தான். பட் நம்ம சைடு என்ன இஷ்யூன்னு சொன்னா இங்க இருக்கிற டீமை நம்ம இன்னொரு இடத்துக்கு மாத்தி விட்டுட்டோம். ஏன்னா இங்க லீவ் விட்டு அவங்களை இருக்க வச்சிருக்க முடியாது. அப்போ சென்டரிங் டீம் இங்க வர்றவங்களுக்கு நெக்ஸ்ட் ஒர்க்கும் நம்ம பிளான் பண்ணல. சோ சென்டரிங் ஒர்க்கும் செய்ய முடியாது. பிரிக் ஒர்க் பண்ணா தான் சென்டரிங் செய்ய முடியும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில கொஞ்சம் டிலே பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு மேசன் டீம் அங்க ஒர்க் கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம இங்க பிரிக் ஒர்க் போட வேண்டியதா ஆயிடுச்சு. இதுல இஷ்யூ என்ன அப்படின்னு சொன்னா வெறும் ஒரு அடி தான் ரைஸ் பண்றது இல்ல, என்ன பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். நம்ம 7 ஃபீட்டுக்கு ஒவ்வொரு வாளுக்குமே சாரம் போட்டு அதுக்கு மேல நின்று தான் அந்த 7 அடி வரைக்கும் கட்டியிருப்போம். அப்புறம் சாரத்தை பிரிச்சு அடுத்த சவருக்கு போட்டிருப்போம். இதே மாதிரி தான் ஒன்னொன்னு செஞ்சுட்டு வந்திருப்போம். இப்போ ஒரு அடி தான் நம்ம ரைஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்தாலும் எல்லா சவருக்கும் மறுபடியும் சாரம் போட்டு மறுபடியும் மேல போயிட்டு அந்த ஒரு அடி ரைஸ் பண்ணணும். அதே மாதிரி காலம் 7 அடிக்கு நம்ம காலம் பாக்ஸ் போட்டு காங்கிரட் பண்ணிருப்போம். இனி அந்த ஒரு அடிக்கு மட்டும் தனியா ரைஸ் பண்ணணும், ஒரு அடி காலமா ரைஸ் பண்ணிட்டு வரணும். ஸோ இது மாதிரி பார்க்க சின்ன வேலையா இருந்தாலும் இதுல வந்து நமக்கு நிறைய வேலை கன்சியூம் ஆகும். ஸோ அந்த ஒர்க்கை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ மேல பிரிக் ஒர்க் போட்டிருக்கிறோம். இதுல ஒரு யங் இன்ஜினியர்ஸ் ஆர் நியூ பில்டர்ஸ் வந்து இந்த வீடியோவை நீங்க யாராச்சும் பாக்குறீங்கன்னா இதுல நம்ம கவனிக்க வேண்டியது, உங்க ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்க கவனிச்சு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இது மாதிரி ஒரு சேஞ்ச் வரும்போது நம்ம அப்ப போய் கிளைண்டோட ஆர்கியூ பண்ணக்கூடாது. அடமெண்டா இல்ல நான் இப்படிதான் செஞ்சிருக்கேன், நீங்க இப்படிதானே சொன்னீங்க, நான் சேஞ்ச் பண்ணா எனக்கு இவ்வளவு லாஸ் ஆயிரும். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு 10 months to 1 yearக்குள்ள இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அவ்வளவுதான் நம்மளுக்கு இந்த பில்டிங்குள்ள வேலை இருக்கும். பட் கிளைண்ட் 30 to 40, 50 இயர்ஸ் வந்து இந்த பில்டிங்குள்ள அவங்க இருக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் இந்த ஹைட்டை வந்து அப்பவே நான் பில்டர் கிட்ட சொன்னேன், நான் வந்து 10 அடி சீலிங் பதிலா 11 அடி சீலிங் சொல்லி லிண்டல் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ண சொன்னேன், அவங்க பண்ணல அது அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. என்ன அவங்க கேட்கறாங்களோ அதுக்கு சின்ன சின்ன கஸ்டமைசேஷன், சின்ன சின்ன சேலஞ்சஸ் வரதான் செய்யும். ஸோ அதை வந்து நம்ம செஞ்சு கொடுத்துட்டா அவங்களும் ஹாப்பியா இருப்பாங்க. அடுத்த ப்ராஜெக்டும் இதன் மூலமா நமக்கு கிடைக்கும். ஒருவேளை நம்ம இப்படி செய்யல, ஒரு தடவை நம்ம அடமெண்டா இருக்கிறோம் அப்படிங்கும்போது கிளைண்ட்டுமே வந்து அடுத்து நம்மளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கறத தவிர்த்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு வேணா நம்ம சிந்திக்கலாம். அடுத்து இந்த சைட் விசிட் நம்ம செய்துட்டு இருக்கும்போது கிளைண்ட்டும் அந்த சமயத்துல சைட்டுக்கு வந்திருந்தாங்க. சைட்டையும் பார்த்துட்டு இனி அடுத்து நம்ம எப்படி ப்ராக்ரஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நம்ம வந்திருக்கிறது கொரட்டூர்ல இருக்கிற G+1 ரெசிடென்ஷியல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ல. நம்ம சைட்டுக்கு வந்திருந்தப்ப கிளைண்ட்டும் வந்திருந்தாரு. இனிஷியலா இங்க டைனிங் ஹால்ல நமக்கு ஒரு ஓடிஎஸ் ப்ரொவிஷன் பிளான் பண்ணல. இப்போ நேச்சுரல் லைட்டிங்கை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வரணும், அது இந்த டைனிங் ஏரியால ஸ்டேர்கேஸ் இன் பிட்வீன்ல கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூ டிஸ்கஷன் இருந்துச்சு. ஸோ அதை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். கான்கிரீட்ல பண்ணலாமா, ஸ்டீல்ல பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. இந்த ப்ராஜெக்ட் இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரோட ரூஃப் கான்கிரீட் கம்ப்ளீட் ஆகி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிண்டல் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இனி நெக்ஸ்ட் ரூஃப் கான்கிரீட்டிங் ஒர்க் செய்யணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஓடிஎஸ் ப்ரொவைட் பண்ணிடுறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா இனிஷியல் பிளானில் இல்லை, இப்போ அதை கொண்டு வரலான்னு சொல்லி யோசிச்சிருக்கிறாரு. இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிற என்னோட பர்சனல் லேர்னிங் என்ன அப்படின்னா, யூஸ்வலா நம்ம சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ப்ராஜெக்ட் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னா அதுக்கு நியர்பை லொகேஷன்ல இன்னொரு ப்ராஜெக்ட்டை நம்ம அண்டர்டேக் பண்ணும்போது கொஞ்சம் ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். மென் அண்ட் மெட்டீரியல்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காகட்டும், இல்லை ஒரு சைட் இன்ஜினியர் வந்துட்டு ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைட்டை போய் பார்க்கறதாகட்டும் எல்லாமே பெட்டரா இருக்கும். பட் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒரு தனி லொகேஷன்ல நம்ம எடுத்திருந்தோம். இது வந்து கொரட்டூர்ல லொகேட் ஆயிருக்கு. அதனாலேயே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இருக்கிற சைட் இன்ஜினியரை நம்ம யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு சைட் இன்ஜினியர் அண்ட் டீமை நான் அனுப்பிச்சு வச்சிருந்தேன். ஆரம்பத்தில் இது தனியா செய்யறதாலே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. பட் எனிவே பேஸ்மெண்ட் வரைக்கும் ஸ்மூத்தரா கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் மேல வந்துருச்சு. அதுக்கப்புறம் எந்த டீமே இந்த சைட்டுக்கு வர்றாங்க, பட் உடனே இந்த சைட்ல இருந்து இன்னொரு சைட்ல தான் நான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த மேசன் டீம் நான் எந்த டீம் இங்க அனுப்பிச்சு வச்சாலும் இந்த பில்டிங்கோட பேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோர் ரூஃப் கான்கிரீட், அதுக்கு மேல பண்ற ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிண்டல் பிரிக் ஒர்க் வரைக்குமே ஒரு டீம் இந்த சைட்டுக்கு வர்றாங்க. ஆனா இந்த சைட்ல நான் வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைட்ல தான் நான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி பல டீம் இங்க அனுப்பிச்சு வச்சாலும் அவங்களுக்கு வந்து
செட் ஆகல அப்படிங்கிறதையே சொல்லிட்டு நான் இன்னொரு சைட்லயே வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதனாலேயே சம்டைம்ஸ் நாங்கள் இங்கிருந்து ஒர்க்கர்ஸை ஆவடியிலிருந்து கொரட்டூருக்கு கொண்டு ஒர்க் பண்ண வச்சுட்டு ஈவினிங் திரும்பி ரிட்டர்ன் ஆவடிக்கே கூட்டிட்டுலாம் போயிருக்கிறோம். இதுக்கு முக்கியமான காரணம், இது ஒரு டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியாவில் இருக்கு. ஒர்க்கர்ஸ்க்கு இங்க டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்ல. ஒரு காமன் டாய்லெட் இருக்கா அப்படின்னா அதுவும் நியர்பை லொகேஷன்ல இல்ல. ஓப்பன் ஸ்பேஸ் எங்கேயுமே இல்ல. ஸோ அதனால இங்க இஷ்யூஸ் இருந்துச்சு. இது மாதிரி டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லாத ப்ராஜெக்ட்ஸ்ல நம்ம சைட்டுக்குள்ளேயே நம்ம டெம்பரவரி டாய்லெட் செட்டப்பை ப்ரொவைட் பண்ணுவோம். ஆனா இந்த சைட்ல அதுக்கான ஃபெசிலிட்டிஸும் இல்லாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் கிளைண்ட் வந்துட்டு நெய்பர் சைட்ல பேசி அங்க ஒரு இடம் வந்து இங்க நம்ம டாய்லெட்டுக்கான ப்ரொவிஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாரு. நம்ம டெம்பரவரி டாய்லெட் செட்டப் அங்க செஞ்சதுக்கு அப்புறம் இப்போ ஒர்க்கர்ஸ் எல்லாம் தங்குறதுல எந்த இஷ்யூ இல்ல. இப்போ ஸ்மூத்தா ஒர்க் போயிட்டு இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர் ரூஃப் கான்கிரீட் பிளாஸ்டரிங்னு சொல்லி ப்ராக்ரஸ் ஆகிறதுக்கு பிரச்சனை இல்லாம செய்துட்டு இருக்கிறோம். அடுத்து நம்ம வந்திருக்கிறது ஆவடி ஹிந்து காலேஜுக்கு நியர்பையா இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் சைட். இது ஹவுஸ் வார்மிங் நெருங்கி ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இன்டர்னல் பிளாஸ்டரிங் எக்ஸ்டர்னல் பிளாஸ்டரிங் ஒர்க்லாம் கம்ப்ளீட்டட். இன்டர்னல்ல டைல் ஃப்ளோரிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. நான் முன்னையே சொன்ன மாதிரி நம்ம வந்து டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்க்கு வந்து காஸ்டிங்லயே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறதால அது ஒரு பிஓக்யூ பேட்டர்ன்ல இருக்கிறதாலையும் நம்ம பில்டிங் ஹவுஸ் ஓனர் காரைக்குடிக்கு போய் ரீஃபர்பிஷ்டு டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் 100 ஆண்டுகள் அதற்கும் மேல ஆன நிலவு ஜன்னல்களை வந்து ப்ரொக்யூர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த லிவிங் ரூம்ல ஒரு ஆர்னமெண்டல் ஃபீச்சரா செட்டிநாடு ஸ்டைல் உட்டன் பில்லர் 2 ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம டீமோட டிஸ்கஸ் பண்ணோம். டைல் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாவில் நேச்சுரல் லைட்டிங்கை உள்ளே வரணுங்கிறதுக்காக நம்ம கிளாஸ் பிளாக் ப்ரொவிஷன் பண்ணியிருந்தோம். இது ஒரு டைப் ஆஃப் கிளாஸ் பிரிக். அதோட லேயிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இதை யூஸ்வலாக நம்ம வந்து கிரே சிமெண்ட் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணாமல் ஒயிட் சிமெண்ட் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஏன்னா அந்த ஒயிட் கலர் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஒரு டார்க்கிஷான ஒரு லுக்கு வராது. ஸோ இதை தான் நம்ம இங்கே செய்துட்டு இருக்கிறோம். நம்ம சைட் விசிட் பண்ணிட்டு இருந்த இந்த சமயத்தில் கிளைண்ட்டும் சைட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஒர்க் நம்ம எப்படியெல்லாம் செய்ய போகிறோம், இப்போ இருக்கிறதுல என்ன கரண்ட் இஷ்யூஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி கிளைண்ட்டோடையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம இந்த சைட்லேருந்து கிளம்பிட்டோம். அடுத்ததான் நம்ம வந்திருக்கிறது ஆவடி சேக்காடு ஏரியாவில் விஜிஎன் ஸ்பிரிங்ஃபீல்டில் நம்ம ரீசெண்டாக கம்ப்ளீட் பண்ண ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லி கம்ப்ளீட்டட். இனி நம்ம ஹேண்டிங் ஓவர் பண்ணல. கிளைண்ட் வந்து அப்ராட்ல இருக்கிறதால கம்மிங் மந்த்ல இந்த ப்ராஜெக்டை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறதா இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி எப்படி ஒர்க்லாம் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் செக் ஒன்று செய்திருந்தோம். இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒரு G+1 பில்டிங்காக செய்திருக்கிறோம். இதை ஒரே சமயத்தில் கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை ஒரே ஃபேமிலி யூஸ் பண்ணுற மாதிரி டியூப்ளெக்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி டோர் பேட்டர்ன் இருக்கு. இல்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல தனி ரெண்டல், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தனி ரெண்டல், அது மாதிரி நம்ம 2 தனித்தனி வீடாகவும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். அது மாதிரி தான் இதை பிளானே செய்திருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டோர்ஸ் ப்ரொவிஷன்லாம் இதில் நம்ம செஞ்சிருந்தோம். எக்ஸ்டர்னல்ல தான் சிலிண்டர்லாம் பிளேஸ் பண்ணியிருந்தோம். அதுக்காக கேஸ் பைப் லைன்லாம் கன்சீல்டு பண்ணியிருந்தோம். சிலிண்டரை வந்து ஈஸியாக நம்ம வச்சு க்ளோஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் கிரில் ஃபேப்ரிகேஷன் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க்லாம் நம்ம இதுக்கு செய்திருந்தோம். இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் 2 ஃபாலோ பண்ணி இந்த ப்ராஜெக்ட் நம்ம செய்திருக்கிறோம். அதனால செட் பேக் எல்லாம் காம்பவுண்ட் வால்க்கு அப்புறம் நம்ம சிமெண்ட் ஃபினிஷ் நம்ம செய்திருக்கிறோம். சேம்பர்ஸ் எல்லாம் எங்கெங்க தேவையோ அந்தந்த இடத்துல நம்ம இதை ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். பல்க் ஹெட் லைட் ப்ரொவிஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கிறோம். பைப் லைன்ஸ் எல்லாம் வாலோட டச் ஆகி போகாத மாதிரி வால்ல இருந்து ஃபியூ இன்ச்சஸ் வெளியே வரணுங்கிறதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இதனால வாலோட அட்டாச் ஆகி பைப் லைன்ஸ் இருக்காது. அதனால டேம்ப்னஸ் வராது. இதை தான் நம்ம பழைய வீடுகள் இப்படி எல்லாம் செய்யாததால தான் இதுல இருந்து செடி வரைக்கும் நம்ம இதுல வளர்ந்துருக்கிறது எல்லாம் நம்ம சில பழைய பில்டிங்ஸ்ல பார்ப்போம். அப்படி இல்லாம இருக்கிறதுக்காக இந்த ஸ்டெப் கிளாம்ப் யூஸ் பண்றோம். ஸோ இது மூலமா நம்ம ஃபியூச்சர்ல ரிப்பேர் ஒர்க் வந்தாலும் ஈஸியா நம்ம ஸ்க்ரூ பண்ணி அன்ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் அந்த பைப் லைன்ஸை மட்டும். எலிவேஷன் கலரிங் ஒர்க்ல இருந்து நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டட். இதுல இனியும் வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜில் தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ இந்த ஃபினிஷிங் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இந்த சைட்ல இருந்து நம்ம கிளம்பிட்டோம். இப்போ நம்ம வந்திருக்கிறது ஆவடி பருத்திப்பட்டில் இருக்கிற இந்த G+4 மினி அபார்ட்மெண்ட் பில்டிங். இதுல ஒரு 8 போர்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம 4 ஃப்ளோர்ஸ்லயும் ஒரு ஸ்டில்ட் பார்க்கிங்கும் நம்ம இதுல கன்ஸ்ட்ரக்ஷன் செய்துட்டு இருக்கிறோம். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் கான்கிரீட் ஒர்க் கம்ப்ளீட் ஆகி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் கம்ப்ளீட் ஆகி தேர்ட் ஃப்ளோரோட ஒர்க் ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட். கிரவுண்ட் எக்ஸ்கவேஷன்ல இருந்தே இது டிஃபரெண்டா செய்திருக்கிறோம். 10 ஃபீட்டுக்கு நம்ம டோட்டலா எக்ஸ்கவேட் பண்ணி 2 ஃபீட்டுக்கு ஃபில் பண்ணி அதுக்கு மேல நம்ம வந்துட்டு டோட்டல் ராஃப்ட் எல்லாம் செய்து நம்ம மேல கொண்டு வந்திருக்கிறோம். யூஸ்வலா இதுக்கு வந்து பைல் போயிருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் அதை விடமே இது வந்து பெட்டரான ஒரு ஒர்க்கை வந்து இதுல செய்து நம்ம மேல இந்த பில்டிங்கை கொண்டு வந்திருக்கிறோம். இது ஒரு டைம் கன்ஸ்ட்ரெயினோட இந்த ப்ராஜெக்டை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம நார்மலா பண்ற
பண்ணுற ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ்ல எல்லாமே நம்ம எதிர் இந்த ரூஃப் ஸ்லாப்லாம் செய்யறதுனா 1 வே ஸ்லாப் 2 வே ஸ்லாப்னு செய்வோம். ஆனால் இதில் அப்படிலாம் இல்லை. இது டோட்டலாக வந்துட்டு ஸ்ட்ரக்சரல் டிராயிங்குமே கொஞ்சம் நார்மல்ல இருந்து கொஞ்சம் வேற மாதிரி நம்ம செய்திருக்கிறோம். இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த சைட்டை விசிட் பண்ணிட்டு இதோட ப்ராக்ரஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ப்ராஜெக்ட் மேனேஜர் சைட் இன்ஜினியர்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த சைட்லேருந்து நம்ம கிளம்பியாச்சு. அடுத்ததான் நம்ம வந்திருக்கிறது முகுலிவாக்கம்ல இருக்கிற இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட். இது ரீசெண்டா ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் செய்திருந்தாங்க. இனி 1 மந்த்க்குள்ள நம்ம இதை ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஸோ இப்போ இதுல என்னென்ன ஒர்க் எல்லாம் ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருக்கு, இந்த ரெயினுக்கு முன்னாடி நம்ம என்ன ஒர்க் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செஞ்சிருந்தோம். ஹேண்டிங் ஓவர் அப்ப இது மாதிரி எல்லாம் நம்ம கம்ப்ளீஷன் செய்திருக்கணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நடந்திருக்கிற சின்ன சின்ன எரர்ஸ் எல்லாம் என்ன இருக்கு, அதை எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத சைட் இன்ஜினியர் டிஸ்கஸ் பண்ணிட்டு பிளம்பிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ல எப்படி நம்ம இனி அடுத்து ப்ராக்ரஸ் பண்ணலாங்கிறத பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த சைட்ல இருந்து நம்ம கிளம்பியாச்சு. இன்னைக்கு ஒர்க்கை நம்ம இதோட கம்ப்ளீட் பண்றோம். நாளைக்கு டே 4. நாளைக்கு என்னென்ன சைட்ஸை விசிட் பண்றோம், அதுல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். பை.